போகி பண்டிகையின் வரலாறு. போகி பண்டிகை தமிழர்களின் முக்கியமான அறுவடை திருவிழாவான பொங்கல் பண்டிகையின் முதல் நாள் ஆக கொண்டாடப்படுகிறது. இது பொதுவாக மார்கழி மாதத்தின் கடைசி நாள், ஜனவரி 13 அல்லது 14 அன்று நடைபெறுகிறது. போகி பெயரின் தோற்றம் போகி என்ற சொல் போகுதல் என்ற தமிழ் சொல்லிலிருந்து வந்தது. அதாவது பழையவற்றை விட்டு புதியதை வரவேற்கும் நாள் என்பதே இதன் பொருள். வரலாற்று பின்னணி: பழங்காலத்தில் மக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள பழைய பொருட்கள், பயன்படாத உபகரணங்கள், பழைய உடைகள் ஆகியவற்றை அகற்றி புதிய வாழ்க்கை முறையை தொடங்கும் நாளாக போகியை கொண்டாடினர். இதன் அடையாளமாக போகி தீ ஏற்றும் வழக்கம் உருவானது. விவசாயம் மற்றும் இயற்கையுடன் தொடர்பு போகி விவசாய வாழ்க்கையோடு நெருக்கமாக இணைந்தது. பழைய அறுவடை முடிவடைந்து புதிய அறுவடைக்கு தயாராகும் மாற்றுக் காலத்தை இந்த நாள் குறிக்கிறது. இந்திரன் வழிபாடு: போகி தினம் மழையின் கடவுள் இந்திரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் கருதப்படுகிறது. நல்ல மழை, வளமான விளைச்சல், விவசாய வளம் என்பவற்றிற்காக இந்திரனை போற்றி வழிபடும் மரபு இருந்தது. சமூக மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம்: வீட்டை சுத்தம் செய்வது, கோலம் போடுவது, புதிய உற்சாகத்துடன் வாழ்வை தொடங்குவது என உடல், மனம், சூழல் அனைத்தையும் சுத்தப்படுத்தும் நாளாக போகி அமைந்துள்ளது. போகியின் மைய கருத்து: பழையதை விட்டு நல்லதை வரவேற்கும் புதிய தொடக்கம்,